நீங்க ஃப்ரீலான்சரா இப்போ நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ எழுதுற ப்ராஜெக்ட்ட வந்து ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு பார்க்குறப்ப அந்த கோட் உங்களால ரீட் பண்ண முடியுமா? ரீட் பண்ணா உங்களுக்கு புரியுமா? அப்படி புரியணும் அப்படின்னா, நம்மள அந்த வேரியபிள் நேம்ஸ் எல்லாம் ஒழுங்கா அசைன் பண்ணியிருக்கணும். எக்ஸ், ஒய் அந்த மாதிரி ஒரு ரேண்டமான நேம்ஸ் இல்லாம, டீட்டெயில்டா ஒண்ணொண்ணும் என்ன பர்ப்பஸ்க்காக எழுதியிருக்கோமோ, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணா ஈஸியா புரியும். அ அதுவும் இல்லாம இன்னொரு கோடிங் பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா, ஒண்ணு எழுதுறப்போ கமெண்ட் பண்ணி நம்ம வந்து என்னன்ட்டு என்ன பர்ப்பஸ் இந்த லைன் நான் இதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு கீ செக்மெண்ட்ஸ்க்கு நம்ம கமெண்டட் செக்ஷன் செக்மெண்ட் போட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஒரு ரோட்ல போயிட்டுருக்கோம். புது இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சைன் போர்ட்ல வந்து ஓகே இந்த ஏரியா இவ்வளோ 10 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. அப்படி நம்ம சைன் போர்ட் பார்க்குறப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்ல. எதுவுமே இல்லன்னா, நம்ம வந்து ஒரு மாதிரி லாஸ்ட்டா ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்ம கோட்லயும் கமெண்ட் பண்ணி நம்ம எந்தெந்த லைனும் எதுக்காக போடுறோம் அப்படி எழுதியிருக்கணும். நம்ம யூஸ் பண்ற வேரியபிள் நேம்ஸும் கொஞ்சம் கிளியரா இருந்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த வேரியபிள் நேம் பண்றதுக்கு என்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்னு இந்த வீடியோல டீட்டெயில்டா ஒரு வேரியபிள் நேம்ல நம்ம ஆல்ஃபாபெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மத்தது யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் தவிர எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ, ஏஜ் இந்த மாதிரி எழுதிக்கலாம். வேரியபிள் நேம் வந்து ஏஜ், டோட்டல் மார்க்ஸ், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா 2க்கும் இடையில ஸ்பேஸ் அலோவ்ட் கிடையாது. ஏன்னா ஸ்பேஸ் விட்டுட்டோம்னா, நெக்ஸ்ட் வேரியபிளா தான் அந்த கம்பைலர் அசைன் பண்ணும். இன்ட் ஸ்பேஸ், டோட்டல் ஸ்பேஸ், மார்க்ஸ் அப்டின்னா ஈக்குவல் டூன்னு போடுறப்போ, இன்ட் ஸ்பேஸ் டோட்டல் வரைக்கும் தான் கம்பைலர் ரீட் பண்ணும். இத வந்து வேற ஒரு இது என்னது தேவையில்லாம இங்க மார்க்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது அப்டின்ட்டு அத வந்து எரரா தான் ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இந்த இது ஏன் தப்பு அப்டின்னா, அண்டர்ஸ்கோர் அலோவ்ட் ஆனா ஹைஃபன் அலோவ்ட் இல்ல. அண்டர்ஸ்கோர் 1 அப்டி போட்டிருந்தா மேபி இது அலோவ்ட். செகண்ட் ரூல் என்னன்னா, வேரியபிள் நேம் வந்து ஒரு கேரக்டரா ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்டர்ஸா ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா டிஜிட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ, இது கவுண்ட் அப்படின்னு எழுதுறது கரெக்ட். ஏன்னா இது ஒரு கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணா ஓகே. டேட்டா 1 இதுவும் வந்து ஒரு லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா, நம்ம நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது வந்து எதுவுமே வேலிட் கிடையாது. 3 ரூல் வந்து கேஸ் சென்சிட்டிவ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ, சம் கேப்பிட்டல் எஸ் போட்டு எழுதுறது, இல்ல எஸ்யூ இந்த எம் கேப்பிட்டல் இது எல்லாமே ஒண்ணும் டிஃபரெண்ட். வேற வேற வேல்யூவா தான் பார்க்கும். நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எக்செப்ட் அண்டர்ஸ்கோர் ஆரன்ட் அலோவ்ட். ஸோ, அண்டர்ஸ்கோர் போட்டா அந்த வேரியபிள் நேம் வந்து வேலிட். அண்டர்ஸ்கோர் இல்லாத வேற வேரியபிள் இல்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் டாலர், இதெல்லாம் வந்து அலோ கிடையாது வேரியபிள் நேம்ஸ்ல. நெக்ஸ்ட் அந்த சியோட ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ் லைக் இன்ட், ஃப்ளோட், ரிட்டர்ன் அந்த மாதிரி சியோட ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது வேரியபிள் நேம் ஆட்டு. 6த் ரூல் என்னன்னா, நம்ம வேரியபிள் நேம் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும். சும்மா ரேண்டமா எக்ஸ், ஒய், டேட்டா 1, டேட்டா 2 அந்த மாதிரி குடுக்காம, என்ன பர்ப்பஸ்க்காக அந்த வேரியபிள் யூஸ் பண்ண போறோம்? ஸ்டூடண்டோட ஏஜ், டோட்டல் சேலரி அந்த மாதிரி டிஃபைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். அதுவும் இல்லாம வேரியபிள் நேம் பண்றப்போ இதுல 2 கேட்டகரி இருக்கும்ல. கேமல் கேஸ் அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து ஸ்னேக் கேஸ்ன்னு இருக்கும். கேமல் கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸ்னேக் கேஸ் இருக்கும். நம்ம எந்த ஒரு நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்றோமோ, அதே இத யூஸ் பண்ணணும். இது வந்து கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வேர்ட வந்து ஸ்மால்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து 2ண்ட் வேர்டு, 3ர்ட் வேர்டு எதுனாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல்ல ஸ்டார்ட் ஆகும். இது வந்து கேமல் கேஸ் மாதிரி. ஸ்னேக் கேஸ்னா என்னன்னா, ஸ்டூடண்ட் அண்டர்ஸ்கோர் ஏஜ் இந்த மாதிரி எழுதுனது ஸ்னேக் கேஸ். ஸோ நீங்க கேமல் கேஸ் யூஸ் பண்றீங்கன்னா, எல்லா ப்ரோகிராம்ல எல்லா வேரியபிள்ஸும் கேமல் கேஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஸ்னேக் கேஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா, ஸ்னேக் கேஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. இன்னும் சில பெஸ்ட் பிராக்டிசஸ் பார்த்தா, ஓகே அகெயின் மீனிங்ஃபுல் நேம்ஸ் யூஸ் பண்ணணும். கஸ்டமர் நேம் அப்படின்னு போட்டு, சும்மா நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்ரிவேஷன், ஒரு மேஜிக் கீவேர்ட்ஸ் மாதிரி அப்ரிவேஷன் போட்டுட்டு, ஒரு 1 வாரம் கழிச்சு பார்க்குறப்போ, என்னடா இது என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஒரே கன்ஃப்யூசிங்கா இருக்கும். அதுக்கு பேசாம நம்ம ஒரு கிளியரா பெட்டரா எழுதிட்டா, நமக்கு புரியறது ஈஸியா இருக்கும். நான் சொன்ன மாதிரி கேமல் கேஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து ஸ்னேக் கேஸ் யூஸ் பண்ணலாம். இங்க சில வந்து கேமல் கேஸ் மோஸ்ட்டா யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஸ்னேக் கேஸ் கன்வீனியன்ட்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் அந்த அண்டர்ஸ்கோர் வச்சு எழுதுறது. இதுதான் ஸ்னேக் கேஸ்ன்பாங்க. ரொம்ப லாங் நேமா நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 31 கேரக்டர்ஸ் நம்ம வேரியபிள் நேம் எழுதுறோம்ல. அதுல ஃபர்ஸ்ட் 31 கேரக்டர்ஸ தான் ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டா கம்பைலர் எடுத்துக்கும். ஸோ ரொம்ப வியர்டா லாங்கான நேம்லாம் எழுதாம, சும்மா ஒரு 2 ஆர் 3 வேர்ட்ஸ்க்குள்ள அடங்குற மாதிரி கிறிஸ்பா எழுதிக்கோங்க.
சரி, இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? இது இன்ட் ஸ்டூடண்ட் ஏஜ் வந்து 20 அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் இப்படி, கிரேட் இவ்ளோ. அப்போ எழுதிட்டு இத வந்து சேம் பிரிண்ட் பண்றது தான். ஓகே. இந்த மாதிரி ஒரு கிளியரான வேரியபிள் நேம்னா ஓகே சூப்பரா இருக்கும். ஆனா இந்த மாதிரி டிக்ளேர் பண்றது எல்லாமே நேமிங் மிஸ்டேக்ஸ் தான். இங்க இதுல ஏன் மிஸ்டேக்னா ஸ்பேஸ் விட்டுட்டாங்க. அது ஒரு மிஸ்டேக். வந்து 2 டிஜிட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு மிஸ்டேக். இங்க வந்து கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சியோட கீவேர்ட். அது அலோவ்ட் கிடையாது. டாலர் ரேட் டாலர்ன்னு போடக்கூடாதுல்ல. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் அலோவ்ட். வேற எதுவும் அலோவ் கிடையாது. அதனால இது மிஸ்டேக் தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது இந்த வேரியபிள் நேம்ஸ்ல எது இன்வாலிட்? அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இது வேலிட் தான். இது டிஜிட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது ராங். இது வந்து அண்டர்ஸ்கோர்ல பிரிச்சிருக்காங்க. இது கரெக்ட் தான். மை வேரியபிள் 1, 2, 3 இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுதான் ராங். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்ஷன்ஸ் என்ன சில அத பத்தி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ. பாய்.